கஸ்தூரி. என்னனே நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் கஸ்தூரி. ஆமா, எங்க மாப்பிள்ளைய காணா? ஏனே அவரை பத்தி தான் உனக்கு தெரியாதா? அவரு நான் கூப்பிட்டாலாம் வரமாட்டாராம். சரி, எப்படியோ பரவாயில்ல, போயிட்டு போறாரு விடு. உன்னையாவது விட்டாரே. என்னை விடாம இருக்க முடியுமா என்ன? அதுவும் சரிதான். எங்க முரளி மாப்பிள்ள? அவன் வந்தானே, வாசல் வரைக்கும் வந்தான். எங்க உள்ளர வரக்கானா? அதானே கீதா ஆபீஸ்க்கு போறான்னு சொல்லிட்டு கிளம்புனால, அவ இல்லாத வீட்டுல நான் மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். மாப்பிள்ளைக்கு கீதா மேல அம்புட்டு பிரியம். பின்ன மாமா பொண்ணுன்னா இருக்காதா? சரி, சின்னம்மா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். எங்க இருக்கு? இதோ போத்தா, இதோ அங்கதான் நின்னுகிட்டு இருந்துச்சு. போய் கூப்பிடு வரும். சரிண்ணே. சின்னம்மா, சின்னம்மா எங்க இருக்க? கஸ்தூரி வெள்ளந்தி யான பிள்ளை எப்படி சின்னம்மா சின்னம்மான்னு சின்ன பிள்ளையாட்டம் ஓடுதா. இந்த கஸ்தூரி பிள்ளை இன்னும் காணோம். சீக்கிரம் வருவாளோ வரமாட்டாளோ, நம்மளே சமைக்க விட்டுருவாங்க போல. சரி, நம்ம வாழ்க்கை இப்ப சிரிப்பா சிரிச்சு போச்சு. அடி ஆத்தே, இம்மணிக்காண்டி வெங்காயத்தே என்னால உரிக்க முதுகு கை கால்லாம் போகுதே. இன்னும் இந்த குழம்பு மீன் வறுவல் கறி எல்லாம் வைக்கங்காட்டி ஏன் இடுப்பே செத்து போயிரும் போலையே. ஆனா இந்த ராஜு பிள்ளைக்கு இருக்கிற திமுரு யாருக்கும் வராதுப்பா. வெங்காயத்தை உரிச்சு தாடினா அதெல்லாம் நான் உரிக்க மாட்டேன், நான் செய்வோம் அப்படிங்கிறா. வெங்காயத்துல மீன் ஒட்டிக்கிட்டு கிடக்குது. என்ன கொழுப்பு. வேலையை என் தலையில கட்டுறதுல என்ன மும்மரமா இருக்காவ. எல்லாம் என் மகனை சொல்லணும். அவன் கொடுக்குற இடம் தானே, கத்தனா கத்திட்டு போட்டோம், நீ செய்யறத செய்யிடி அப்படின்னு அடிச்சு உதச்சு பண்ண வச்சிருக்கணும். இவன் பிரச்சனை வேணான்னு ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் வீட்டுல பிரச்சனை இல்லாமையா இருக்குது. இருந்துகிட்டு நம்ம உயிரை வாங்கிறாங்க. சின்னம்மா, சின்னம்மா எங்க இருக்க நீ? கஸ்தூரி என் மக வந்துட்டா. அவ வந்ததுக்கு அப்புறமேட்டு அம்புட்டையும் அவள்கிட்ட தலையை நான் ஹாயா படுக்கலான்னு இருக்கேன்ப்பா. சின்னம்மா வந்துட்டியாடி என் கண்ணு, என் பவுனு, என் தங்க மயிலி, ராசாத்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சின்னம்மா, நீ எப்படி இருக்க? பார்த்தா தெரியல, நல்லா ரெட்டோட செயின்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கேன். உட்காரு, நீயே 2 வெங்காயத்தை உரி, பேசிக்கிட்டே உரிச்சிருவோம். என்ன சின்னம்மா வந்ததும் வேலையை வாங்குற? அடியே உட்காந்து உரிடி, சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு வெங்காயத்தையாவது உரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. சரி, வெங்காயமும் பூண்டு மட்டும்தான், வேற எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது, சரியா? இன்னைக்கு நீ பூராத்தையும் சமைக்க போறது நீ தானே. வெங்காயத்தை பூண்டோட நிறுத்திடுவேனா, அப்பயே பேசிக்கிட்டு எல்லா வேலையும் வாங்கிட மாட்டேன். சரி உட்காரடி சிட்ட. இந்தா 2 வெங்காயத்தை எடுத்து உரி. சரி சின்னம்மா, அப்புறம் எதுல வந்த? நான் ட்ரெயின்ல வந்தேன்டி. அப்படியா? பெரியண்ணே மைனி எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, எல்லாம் நல்லாத்தான் இருக்காங்க. நம்ம தான் இங்கேயும் அங்கேயும் அலைய வேண்டியதா இருக்கு. ஏண்டி உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன், ஓ மகன் முரளி நல்லா இருக்கானே? அவனுக்கு என்ன, நல்லா ஜம்முன்னு இருக்கான். அவனை பார்த்தே 2 மாசம் ஆகுது. சின்ன பிள்ளைல நான் தான் தூக்கி வளர்த்தேன். இப்ப என் பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறான். அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? அவனை உடிச்சினம்மா, அதெல்லாம் ஒரு டைப்பு, நம்மளாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது. சரி அவனுமா வந்திருக்கான். அட நீ வேற சின்னம்மா, வாசல் வரைக்கும் வந்தான். அப்புறம் கீதா வெளியே போனாலா, கீதா இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஏன் எங்களை பார்த்தாலும் உன் மையனுக்கு மனுஷியா தெரியாதாம்மா? அட விடுச்சினம்மா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. வரலனாலும் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஏன்டி அப்படி சொல்கிற? அப்போதானே மைனிட்ட சொல்லி என் மகனோட பங்குன்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்காக தான் அவன் வரலனாலும் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். திங்கிறதுலே இருப்பா போல. எங்கடா எவன் நான்வெஜ் செய்கிறா, அதை செய்கிறா இதை செய்கிறா வாங்கி திங்கலான்னு இருப்பா. உடம்பு வணங்க மாட்டேங்குதே. இந்த ஒரு வெங்காயத்தை எம்பிட்டு நேரம் உரிக்கிறா பாரு. இவகிட்ட எப்படி நான் வேலை வாங்குறது? சட்டுப்பட்டுன்னு வெங்காயத்தை உரிச்சு குடுடி, அப்பதானே உன் மைனி கறி வைப்பா. சரி பெரியம்மா, வெங்காயமும் பூண்டும் தானே, இதான் உரிச்சு கொடுத்துறேன். ஏண்டி உன் புருஷன் உன்னை நல்லா பாத்துக்கிறானா? அவர் என்னத்த என்னைய பாத்துக்கிறது, நான் தான் அவரை பாத்துக்கிறேன். சரி எப்படியோ நல்லா வச்சுக்கிறாரா இல்லையா? நல்லா வச்சுக்கலன்னா நான் விடுவேனா? நான் யாரு, உன் வளர்ப்புல? ஆமா, உன் புருஷனமா வந்திருக்கான். வந்து ஒரு 8 மாமியாரை பாப்போன்ற இதெல்லாம் இல்லையா? அட நீ வேற சின்னம்மா, அந்த ஆள்லாம் கூட்டிட்டு வந்தா சும்மா நோய் பிடிச்சது. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா உட்காந்து பேசவே விட மாட்டான். எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு என்னமோ சொந்த வீடு மாதிரி உட்காந்துக்கிட்டு வேலையை வாங்கிட்டு இருப்பான். நீ ஒண்ணு நினைச்சுக்காத, எங்க வீட்டுல எல்லாம் வேலை வாங்குவாருன்னு. இப்ப அண்ணன் இருந்துச்சுன்னு வையே, அவர் அதை பாத்துட்டாருன்னா வேணுக்குன்னே என்னை வேலை வாங்குவாரு. கஸ்தூரி இதை எடுத்துட்டு வா, கஸ்தூரி அதை எடுத்துட்டு வா. அதுவும் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா காப்பி டீ கொடுத்துக்கிட்டே கிடக்கணும். நீயே நல்லா யோசிச்சு பாரு, அண்ணன் இருக்கும்போது நம்ம எதுவும் கண்டுக்காம இருந்தோம்னு வச்சுக்கோ, அண்ணன் என்ன சொல்லும், நீ மாப்பிள்ளை ஒழுங்கா கவனிச்சுக்கல, அதனாலதான் மாப்பிள்ளை உன்னைய ஒழுங்கா கவனிச்சுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டு பாடும். அதனாலதான் போயிட்டு போகுதுன்னு எங்க அண்ணன் இருக்கும்போதெல்லாம் செஞ்சிடுறது. இப்போ ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன், என்னைய கூப்பிடல உன்னைய தானே கூப்பிட்டாக, நீ வேணா போயிட்டு வா, என்னையெல்லாம் கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் விட்டா போதும் நல்லதுன்னு சொல்லிட்டு உடியாந்துட்டேன். வராததும் நல்லதுதான் சின்னம்மா, வந்து இருந்துக்கிட்டு நம்மளுக்கு தொல்லையை கொடுக்காம இருக்கணும்ல. கஸ்தூரி நீ சொல்றதும் சரிதான், அந்த ஆள் வராததும் நல்லதுதான். இருந்தாருன்னா உன்னை வெங்காயமும் அடைய விட்டுருக்க மாட்டாரு.
அட நீ வேற சின்னம்மா, அவர் மட்டும் வந்திருந்தாரு அவரும் சேர்ந்துக்கிட்டு குடிச்சிருப்பாரு. அட பாவி மவளே, விட்டுட்டு வந்துட்டியே. வெங்காயத்தை உரிச்சு கொடுத்துருந்தாலாவது நீயா சமைச்சிருப்ப. சரி என்ன பண்றது, நீ ஒத்த ஆளே தான் சமைக்கணும். சரி சின்னம்மா, எங்க மைனிய காணா? வந்ததுல இருந்து ஆளே பார்க்கல. அவ ஏதாவது கிச்சன்ல வேலையா இருப்பா. நான் ஒரு சம்மந்திக்காரி வந்திருக்கேன் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டேங்குது இந்த மைனி. விடேடி, கூப்பிடல நான் மட்டும் நீ வரமாட்டியா என்ன? இது உன் அண்ணன் வீடு, நீ உரிமையா வரலாம். அவ கூப்பிட்டாதான் நீ உள்ளார வருவியா? அப்படிலாம் இல்ல சின்னம்மா, இருந்தாலும் எதிர்பார்ப்போம்ல வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு. அவ பெறத்திடி, உனக்குன்னு சொந்தம் உங்க அண்ணன் கூப்பிட்டானா? எங்க அண்ணன் கூப்பிடாம இருக்குமா? நல்லா கூப்பிடுச்சே. அப்புறம் என்ன, அதோட விட்டுட்டு போயிட்டே இரு. என்ன சின்னம்மா நீ எப்படி சொல்ற? பின்ன என்ன சொல்றதுடி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன்னு வையி, அப்புறம் நீ சமைக்க மாட்ட. மைனியை காணான்னு சொல்லி தேடி கிடப்ப, ஒரு வேளை பார்க்க மாட்டேன். அப்புறம் உன்னைய சமைக்க விடணும்னா நான் கொஞ்சம் எசப்பாட்டு பாடி தானே ஆகணும். குடுக்கணும்னு கேள்வியை கேட்காம வேலையை பாருடி. சரி சின்னம்மா. தாத்தா அப்புறம் இன்னொரு வேலை செய்யணும். என்ன சின்னம்மா? இந்த கறியையும் மீனையும் வெட்டி கொடுத்தீங்கன்னா உன் மைனிக்காரி டக்கு டக்குன்னு வச்சிருவா. அவளுக்கு வெட்ட தெரியாதுங்கிறா. சரி பின்ன நம்ம தானே சாப்பிடணும். சரி செஞ்சு தாரேன். இப்படியே ஒவ்வொரு வேலையா சொல்லி சொல்லி இவள்கிட்ட வேலையை வாங்கிட வேண்டியதா. கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லவே கூடாதுப்பா. ஏங்க ராசு? சொல்லு ரத்னம். இங்க பாருங்க, நான் ஒன்னே புதுசா போட்டிருக்கேன், என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என்னது புதுசா போட்டிருக்கியா? ஆமா ராசு, நானே என் ட்ரெஸ்லயே ஒன்னு புதுசா போட்டிருக்கேன், என்னன்னு கண்டுபிடிங்க. என்ன அப்படி போட்டிருக்க? எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஐயோ ஒழுங்கா பாருங்க ராசு, எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்ததுதான். உங்ககிட்ட போட்டு காட்டணும்னு ஆசையா இருந்துச்சு, சரின்னு போட்டுட்டு வந்தேன். தெரிஞ்சிருச்சு. என்ன ராசு? என்னமோ கழுத்துல புதுசா போட்டிருக்க அதானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. சரி எப்ப வாங்கினது? நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு வந்திருக்கும் போது வாங்கி கொடுத்தது. நல்லா இருக்கு. யாரோ பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு தெரியலையே. போயிட்டு வர ரத்னம், யாருன்னு போய் பாரு. சரிங்க. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஏங்க நம்ம தீபக் மாப்பிள்ள வந்திருக்காரு. வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. தேன் என்ன பண்றா? தேனா ரூம்ல தான் இருக்கா மாப்பிள்ள, போய் பாருங்க போங்க. சரிங்க அத்தை. ஏங்க என்ன சொல்லாம கொள்ளாம மாப்பிள்ளைலாம் வந்திருக்காரு? அடியே, மாப்பிள்ள அவர் பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அப்படிலாம் நடந்தா நல்லா சந்தோஷம் தான். தேனி என்னமோ காலையில இருந்து உம்மனா மூஞ்சி மாதிரி உம்முனே இருக்கா. மாப்பிள்ள கூட எதுவும் சண்டை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, மாப்பிள்ளையும் அவளும் பேசிக்கிட்டோம். அவங்க 2 பேரும் தானே வாழ்றாங்க, குறுக்கால நம்பலாம் போகக்கூடாது. ஏங்க பெத்த தாய் நான் கூட போகக்கூடாதா? அதெல்லாம் வேண்டாம். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அவங்களுக்குள்ளாரே தான் நடந்து முடிக்கணும். 3ஆவதா ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ண வந்தா அவ்வளோதான், 2 பேரும் சேரவே முடியாது. என்ன சண்டையா இருந்தாலும் அவங்க 2 பேருமே பேசி தீர்த்துக்கிட்டோம். நீ எதையும் கண்டிக்காத, அமைதியா இரு. சரிங்க. என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்க ராசு. எப்போதான் மாமா எனக்கு ஃபோன் பண்ண போறீங்க? என்னைய லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? ஒரு ஃபோன் எனக்காக நீங்கள் அடிக்க மாட்டீங்களா மாமா? ஏன் மாமா என்னை எப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அம்மா வருது போல, நம்ம கஷ்டத்தை அதுக்கிட்ட சொல்ல வேண்டாம். எப்போதும் போல சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருக்கணும். கண்ணை தொடச்சிக்குவோம். மா வாமா உள்ளற. ஏமா அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க? ஏமா இருட்டில் என்ன கண்ணு தெரியலையா என்ன? மாமா நீங்களா? நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்தீங்க? நல்லா நடிக்கிறதேன்னு நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன மாமா சொல்றிய? நான் எப்ப நடிச்சேன்? அழுதுகிட்டு இருந்தேன் என்னை நினைச்சுக்கிட்டு. உங்க அம்மா கதவை சாத்துறாங்கன்ட்டு உடனே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா நீ? அது மாமா, என்னோட கஷ்டத்தை அம்மாட்ட சொல்ல வேணாம் தான் மாமா இருந்தேன். அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மாவும் கஷ்டப்படும்ல, அதனால எப்பவுமே நான் எதையுமே சொல்ல மாட்டேன் மாமா. தேனு, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மேல எதுவும் கோவமா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. எப்போ நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்களோ அப்போவே எனக்கு எல்லா கோவமும் போயிடுச்சு. நிஜமாவா? ஆமாம். அப்புறம் ஏன் எனக்கு ஃபோனே அடிக்கல நீ? அது நீங்கள் அடிப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏய் லூசு, நான் தான் உனக்கு ஃபோன் அடிச்சேனே. உங்கள் செம்பா சித்தி தான் எடுத்தாங்க. ஏன் உங்ககிட்ட சொல்லலையா? என்ன, நீங்கள் ஃபோன் அடித்து செம்பா சித்தி பேசுனாங்களா? ஆமாம், வேணா உன் ஃபோன் எடுத்து பாரு.
இல்லை மாமா, நான் என் ஃபோனை 10 வாட்டி பார்த்துட்டேன். உங்கள் கால் ஹிஸ்ட்ரியில் உங்கள் காலே வரலையே. நான் சத்தியமாக பேசினேன் தேனு. உங்கள் செம்பா சித்தி தான் பேசினாங்க. உங்ககிட்ட சொல்கிறேன்னாங்க, சொல்லலையா? நானும் நீ கால் பண்ணுவேன்னு பார்த்துட்டே இருந்தேன். சரி, நானும் இந்த சைடு வேலையாக வந்தேன்னா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். சாரி மாமா, சத்தியமாக அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க ஏதோ வேலையில் மறந்துருப்பாங்களோ என்னமோ. நானும் நீங்கள் கால் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதில் எதுவுமே காட்டவே இல்லையே. என்ன ஏதுன்னு தெரியல மாமா. அதனால் நீங்கள் எதுவும் என் மேலே கோவமாக இருக்கீங்களா? ஏன்டி இப்படி நினைக்கிற? உன் மேலே கோவமாக இருந்தால் நான் ஏன் உன்னை பார்க்க வரேன்? இதுலேருந்தே தெரியாதா நான் உன் மேலே எவ்வளோ லவ்வாக இருக்கேன்னு? புரியுது மாமா, இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்களே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சண்டை வரதான் செய்யும். சண்டை வராத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் இருக்கா சொல்லு பார்ப்போம். நான் இன்னுமே உங்ககிட்ட சண்டையெல்லாம் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். பின்ன சண்டை போட்டுட்டே தான் இருப்பேன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூ. இன்னமே நான் வருத்தப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க மாமா. சரிடி, அப்புறம் எப்போ வரதா உத்தேசம் இருக்க? எங்க மாமா? அமெரிக்காவுக்கு. முண்டோம், நம்ம வீட்டுக்கு தாண்டி. நீ இல்லாமல் எனக்கு நாளே ஓட மாட்டேங்குது தெரியுமா? அவ்வளோ பிடிக்குமா என்னைய? அப்புறம் பிடிக்காமையா உன்னை கல்யாணம் பண்ணேன்? இல்லை, நான் சொல்கிறதே கேட்க மாட்டீங்க. என்னை பிடிக்காதோன்னு நினச்சேன். மக்கு, உன்னைய பிடிக்காம வேற யாரடி போய் பிடிக்கிறது? எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு ஒய்ஃப். ஏன், நீங்கள் வேணால் 10-15 ஒய்ஃப் வச்சுக்கோங்களேன். மேடம் பர்மிஷன் கொடுத்தா வச்சுக்க வேண்டியதுதான். ஆசையை பாரு, ரொம்ப தான் லொல்லு உங்களுக்கு. ஏய், எதுக்குடி என் இடுப்பு பிடிச்சி கிள்ற? பின்ன என்னைய விட்டுட்டு 10 ஒய்ஃப் வச்சுக்குவீங்களா? வச்சுக்கோங்க. அப்பா, நான் நிம்மதியாக ஜாலியாக இருப்பேன்ப்பா. ஓஹோ, என்னைய விட்டுட்டு நீ மட்டும் ஜாலியாக இருப்பியா? ஆமாம், உங்கள் தொல்லை இல்லாமல் நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன். உங்களுக்கு தான் 10 ஒய்ஃப் இருக்குல்ல, அவங்கள்ட்ட உங்கள் வேலையை காட்டுங்க. வேண்டாப்பா சாமி, எனக்கு நீயே போதும். அதானே பார்த்தேன், ஒருத்தருக்கு ஒன்றுக்கே வக்கில்லையா, இதில் 9 பொண்டாட்டி கேட்குதா. இதே மாதிரி எப்பவுமே என் கூட சலக்கலன்னு பேசுங்க மாமா. நான் அப்படி தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தான் நான் எது பேசினாலும் தப்பாவே நினைக்கிறேன். என்னமே அப்படி நினைக்க மாட்டேன், சரிங்களா? பாப்போம். நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீங்கள் மட்டும் அங்கே ஜாலியாக இருக்கீங்க. ஏய், நானும் தாண்டி உன்னை மிஸ் பண்ணேன். உன்னை விட்டுட்டு எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டேன். இனிமே உங்களை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் மாமா. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். உன் எண்ணம் ஏட்டில் நான் என்னை பார்த்தபோது நானே என்னை நம்பவில்லை, எந்தன் கண்ணை நம்பவில்லை. உண்மை 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 அன்பே உந்தன் உண்மை, உன் வாசம் எந்தன் பெண்மை. டோலி 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 டோலி